வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வலையில் நரி. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்டை ஒட்டி ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் தன் நிலத்தில் காய்கறிகளை பயிர் செய்திருந்தான். இரவு வேளைகளில் ஒரு முயல் வந்து அச்செடிகளை கடித்து போட்டது. குடியானவன் தன் செடிகளை பாலடிக்கும் பிராணியை பிடிக்க ஒரு வலை கட்டினான். அன்றிரவே அங்கு வந்த முயல் அந்த வலையில் சிக்கியது. அதிலிருந்து அதனால் தப்ப முடியவில்லை. காலையில் தன் நிலத்தை காண வந்த விவசாயி வலையில் சிக்கிய முயலை கண்டு, ஓஹோ, நீதான் செடிகளை பால் படுத்துவோனா? இன்று அகப்பட்டு கொண்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என கூறி பிரம்பை எடுத்து வர தன் வீட்டிற்கு சென்றான். முயல் வலையிலிருந்து எப்படி தப்பி செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நரி அவ்வழியே வந்தது. அது வலையில் சிக்கிய முயலை பார்த்து, ஏன் இப்படி வலைக்குள் மாட்டிக்கொண்டாய் என்று கேட்டது. முயலும் சாதுரியமாக, நான் ஒன்றும் மாட்டிக்கொள்ளவில்லை. நான் அவசர அவசரமாக என் மனைவியின் காய்ச்சலுக்கு மருந்து வாங்கி வர வைத்தியர் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்தேன். என்னை பார்த்த பசுமாடு தன் வீட்டு கல்யாணத்திற்கு நான் வந்திருந்து விருந்து சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என வற்புறுத்தி கட்டி போட்டது. என்னை அழைத்து போக ஒரு ஆளை அனுப்புவதாகவும் கூறிவிட்டு போயிருக்கிறது. நானோ அவசரமாக மருந்து வாங்கி கொண்டு போக வேண்டும். என்னை இதிலிருந்து விடுவி. நீ கல்யாண சாப்பாட்டை சாப்பிட விரும்பினால் உன்னை நான் இதில் கட்டி போட்டுவிட்டு போகிறேன் என்றது. நரியும் தனக்கு விருந்து சாப்பாடு கிடைக்கப் போகிறதே என மகிழ்ந்து முயலை வலையிலிருந்து விடுவித்தது. விடுபட்ட முயல் நரியை வலைக்குள் சிக்க வைத்துவிட்டு சற்று தூரத்தில் உள்ள ஒரு புதரில் மறைந்து கொண்டது. சற்று நேரத்திற்கு பிறகு பிரம்போடு வந்த குடியானவன் வலையில் முயலுக்கு பதில் நரி இருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டான். அவன் அந்த நரியை பிரம்பால் நன்கு அடித்துவிட்டு, இரு இரு, வேட்டை நாய்களை உன் மீது ஏவி விடுகிறேன். நீதானே என் கோழி குஞ்சுகளை விழுங்கினாய் என்று கூறியவாறே சென்றான். புதரின் மறைவிலிருந்து முயல் வெளியே வந்து நரியின் அருகே சென்றது. நரியும் முயலை பார்த்து, என்னை சட்டென விடுவி, அந்த குடியானவன் வருவதற்குள் நான் தப்பி ஓடி விடுகிறேன் என்றது. முயலோ, அப்போது விடுவித்தால் நரி தன் மீது பாய்ந்து கொன்றுவிடும் என்று நினைத்து ஏதேதோ பேசி காலம் தாழ்த்தியது. சற்று நேரத்திற்கு பின் குடியானவன் வேட்டை நாய்களோடு கொஞ்ச தூரத்தில் வருவதை கண்ட பிறகே முயல் நரியை வலையிலிருந்து விடுவித்தது. நரிக்கு முயல் மீது பாய நேரமில்லை. அது தன் உயிர் தப்பினால் போதும் என்று எண்ணி நாலுகால் பாய்ச்சலில் தப்பி ஓடிவிட்டது. முயலும் குடியானவனிடம் நரியிடமும் அகப்பட்டு கொள்ளாமல் தப்பித்து கொண்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.